வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேருந்து நிலையத்தில் கிடந்த ஆணொருவரின் சடலம் தமிழர் பகுதியில் சற்று முன் பரபரப்பு. 2025 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை பெறுபேறு தொடர்பில் வெளியான தகவல். திடீரென வயிற்றில் வெடித்து சிதறிய போதைப் பொருள். சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயு விலையில் வீழ்ச்சி. கோட்டை நீதிமன்றம் அருகே பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. சாலை தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு. வெளிநாடுகளில் இருந்து யாழ் செல்வோர் அவதானம். கொழும்பு காலி முகத்திடல் கடலில் அடித்து செல்லப்பட்ட மாணவர்கள். இறக்குமதிக்கு வரி நீக்கம். உள்ளூர் உற்பத்திகளுக்கு வரி விதிப்பு. சற்று முன் சான் விஜயலால் டி சில்வா கைது. பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி ஏனையின் வீதியில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சி ஏனையின் வீதியிலுள்ள பேருந்து நிலையத்தில் படுத்த நிலையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த நபரின் மரணம் இயற்கையான முறையில் நடந்ததா அல்லது யாரேனும் இவரை கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2025 ஆண்டுக்கான சாதாரண நிலை தேர்வு முடிவுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 15 தேதிக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அத்துடன் முடிவுகளை வெளியிடுவதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் வெளியீட்டுக்கு முன்னதாக ஆவணங்களை இறுதி செய்து வருவதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுரா செனவரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 2025 ஆண்டுக்கான சாதாரண நிலை தேர்வு பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடத்தப்பட்ட நிலையில் இதில் நாடு தழுவிய அளவில் மொத்தமாக 4,51,463 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதற்கிடையில் வரவிருக்கும் உயர்தர தேர்வு தொடர்பான கவலைகளுக்கு பிரதி அமைச்சர் பதிலளித்தார். தேர்வை ஒத்திவைக்குமாறு சில குழுக்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் அது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினர் ஒத்திவைக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் திட்டமிடப்பட்ட கால அட்டவணையை மாற்ற வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்றும் டாக்டர் செனவரத்ன குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான உயர்தர தேர்வுகள் ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறும் என்றும் தேர்வுகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. வயிற்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் பாக்கெட்டுகள் திடீரென வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெற்கு அதிவேக வீதியின் தங்காலை மாகும்புற வீதியில் பயணிக்கும் சொகுசு பேருந்து ஒன்றில் பணியாற்றிய 55 வயதுடைய சாரதியை உயிரிழந்துள்ளார். கடந்த 8 தேதி மாகும்புறவிலிருந்து தங்காலை நோக்கி சென்ற பேருந்து நிறுத்துமிடத்தினை அடைந்த பின்னர் தங்காலையில் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக சென்று திரும்பிய சில நிமிடங்களிலேயே சாரதி திடீரென நோய்வாய்ப்பட்டுள்ளார். இதனையடுத்து உடனடியாக அவரை தங்காலை ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு பிறகு அங்கு உயிரிழந்துள்ளார். இதற்கு அமைய நேற்று தங்காலை வைத்தியசாலை நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் உயிரிழந்த நபரின் வயிற்றுக்குள் இருந்து 20 கிராம் எடையுள்ள ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய 2 பாக்கெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இவற்றில் ஒன்று வயிற்றினுள்ளேயே வெடித்து இரத்தத்துடன் கலந்து விஷமாகியமையே மரணத்துக்கு காரணம் என மருத்துவ பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலையில் இன்று மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. உலக சந்தை நிலவரப்படி WTI மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $88.80 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச சந்தையில் பரவலாக பயன்படுத்தப்படும் பிராண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $92 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் இயற்கை எரிவாயு விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதன்படி இயற்கை எரிவாயுவின் விலையில் $3.132 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக உலகளாவிய எரிசக்தி சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு தொடரும் பதற்ற நிலைமை காரணமாக எதிர்வரும் நாட்களிலும் எரிசக்தி சந்தையில் விலை ஏற்றத்தாழ்வுகள் தொடரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கைது செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சலே தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாரா என்பதை ஆராய கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக மனநல நிபுணர்கள் அடங்கிய 5 பேர் கொண்ட சிறப்பு மருத்துவ சபை ஒன்றை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நியமித்துள்ளது.
கொழும்பு கோட்டை நீதவான் பாசன் அமரசேன பிறப்பித்த உத்தரவில் மருத்துவ பரிசோதனையை கொழும்பு தெற்கு போதனா மருத்துவமனையில் நடத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவ அறிக்கையை அடுத்து விசாரணை தேதியில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி மேலும் உத்தரவிட்டார். யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருபவர்களிடமிருந்து ஏனையோரிடமிருந்தும் ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த ஒரு கும்பலை சேர்ந்த 3 சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் கணவன், மனைவி மற்றும் மச்சான் ஆகியோர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை ஆசை வார்த்தை கூறி குறித்த பெண் ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்வார். அங்கு கணவனும் அவரது மச்சானும் குறித்த இடத்துக்கு சென்று காணொலி பதிவு செய்து அவர்களை மிரட்டி பணம் மற்றும் நகை என்பவற்றை அபகரித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் இதே பாணியில் ஒரு சம்பவம் இடம்பெற்ற நிலையில் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த குழுவினரை சுன்னாகம் போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்ணுக்கு எதிராக ஏற்கனவே முறைப்பாடுகள் இருந்ததாகவும் அவர் போதைக்கு அடிமையானவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு காலி முகத்திடல் கடலில் நீராட சென்ற 3 மாணவர்கள் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில் மாளிகாவத்தை பகுதியிலிருந்து வருகை தந்த சுமார் 15 வயதுடைய பாடசாலை மாணவர்கள் குழுவொன்றை இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளது. மேலும் 6 பேர் அடங்கிய குழுவொன்று இவ்வாறு காலிமுகத்திடல் கடலில் இறங்கியதாக குறிப்பிடப்படுகிறது. அவர்களில் 3 இவ்வாறு அலைகளில் சிக்கியுள்ளனர். எவ்வாறாயினும் இதில் 2 மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் காணாமல் போனவரை தேடி கடற்படை சுழியோடிகள் விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்க வேண்டிய அரசாங்கம் இன்று அவற்றை நசுக்கும் வகையிலான வரிக் கொள்கையொன்றை நடைமுறைப்படுத்துவதாக கர்ச டி சில்வா விமர்சித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், வெளிநாட்டிலிருந்து பொருள் இறக்குமதி செய்தால் வரி இல்லை, ஆனால் அதே பொருளை இலங்கையில் உள்ளூர் உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்கினால் 18% வரி செலுத்த வேண்டும். அப்படியானால் யார் உள்ளூர் பொருட்களை வாங்க முன்வருவர்கள்? 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான மூலப்பொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் கூடுதல் வரி சுமை எதுவும் இல்லை. ஆனால் அதே பெறுமதியிலான பொருளை நாட்டின் உள்ளூர் தொழில் முனைவோரிடமிருந்து வாங்கினால் 18,000 ரூபாய் மேலதிக வரி செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதன் விளைவாக உள்ளூர் விநியோக சங்கிலி முற்றாக பாதிக்கப்படுவதோடு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தங்களது சந்தையை இழக்கும் அபாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகள் தங்களது உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாக்க சிறப்பு வரி சலுகை முறையை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட தென் மாகாண முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வாவை 12ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு அலுத்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.